அதில் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கணும். வதங்கிட்டோன்னே நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடணும். நல்லா அது எண்ணெய் திரண்டு வரும்போது நம்ம வந்து எடுக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ வதங்கி வச்சுக்கணும். கொஞ்சமாக வச்சுக்கணும். முன்னே நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சமாக ஆயிடுச்சு. இது வெறும் சாதத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து இதை சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். புளி ஊற்றியும் செய்யலாம். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சமாக போதும், அதனால் புளி ஊற்றலை. தக்காளி நிறைய இருந்ததால் புளி ஊற்றலை. பாருங்கள் முன்னே எவ்வளோ போட்டேன், இப்போ எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாம் நல்லா வதங்கி போச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அவ்வளோதான். இது வதங்கிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும் குழம்பு. போதும். எந்த காய் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் நல்ல சூட்டில் 10 மினிட்ஸ் அப்புறம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான்.